KN நேருவை போட்டுக் கொடுத்த திமுக அமைச்சர் டெல்லிக்கு பறந்த ரிப்போர்ட். அறிவாலயத்தில் கசிந்ததால் பரபரப்பு. அப்ரூவராகும் அருண் நேரு. தேர்தல் நேரத்தில் பெரும் தலைவலியில் சிக்கிக்கொண்ட ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. திமுகவினரை பொறுத்தவரையில் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமோ வராதோ என்று மிகப்பெரிய பீதியில் இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இப்போதே முடிந்தவரை சம்பாதித்து செட்டிலாகி கொண்டு விட வேண்டும் என்பதற்காக ஆளாளுக்கு வரிந்து கட்டி கோதாவில் குதித்துள்ளார்கள். இதனால் அமைச்சர்கள், MLAக்கள் ஒவ்வொருவரும் பெரிய அளவில் கல்லா கட்டி வருகிறார்கள். அதே சமயம் சில முக்கிய மாவட்டங்களில் 2 திமுக புள்ளிகள் இருந்தால் அவர்களுக்கிடையே கடுமையான மோதலும் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதில் திருச்சி குறிப்பிடத்தக்கதாகும். இந்த திருச்சி ஏரியாவில் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் KN நேரு மட்டுமின்றி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அமைச்சராக இருக்கிறார். இவர்கள் தவிர திருச்சி சிவாவும் இருக்கிறார். இதன் காரணமாகவே திருச்சியில் இந்த 3 பேருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. முக்கியமாக KN நேருவை பொறுத்தவரை தனக்கு பிறகு தனது மகன் அருண் நேருவை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் தீவிரமடைந்து வருகிறார். இதன் காரணமாகவே KN நேருவுக்கு பிறகு அவருடைய இடத்தை தான் பிடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் இன்னொரு அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அருண் நேருவை வளரவிட்டால் அடுத்து திருச்சியில் நாம் நம்பர் 1 இடத்துக்கு வர முடியாது என்பதனால் KN நேருவை மிகப்பெரிய அளவில் ஊழல் விவகாரங்களில் சிக்க வைத்து அவரது பெயரை டேமேஜ் செய்துவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தன்னால் எதிர்காலத்தில் திருச்சியில் நம்பர் 1 முடியும் என்பதனால் அமைச்சர் KN நேரு தன்னுடைய இலாகாவில் என்னென்ன ஊழல்கள் செய்துள்ளார் என்பதை ஒரு ரகசிய டீமை வைத்து ஆராய்ந்து அது குறித்த மொத்த தகவலையும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறைக்கு கசிய விட்டுள்ளார் அன்பில் மகேஷ். ஏற்கனவே இந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருந்த போதும் அன்பில் மகேஷ் கொடுத்த ஆதாரங்கள் உறுதியானதாக இருந்ததால் அலர்ட்டான அமலாக்கத்துறை உடனடியாக அந்த தகவல்களை ஒரு குற்றப்பத்திரிகையாக தயாரித்திருக்கிறது. அப்படிதான் அமைச்சர் KN நேரு தனது இலாகாவில் வேலை வாங்கி கொடுப்பதற்காக 888 கோடி லஞ்சம் வாங்கிய விவகாரத்தை அவர்கள் DGPக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். இதன் காரணமாகவே தற்போது KN நேரு வசமாக சிக்கியுள்ளார். மொத்த சீக்கிரட்டும் ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை கைக்கு மாறிவிட்டதால் அடுத்து தமிழக DGP நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறதாம். அதனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு இன்னும் பெரிதானால் KN நேரு மீண்டும் போட்டியிட MK ஸ்டாலின் வாய்ப்பு கொடுக்க மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார் நேரு. அதே சமயம் தந்தைக்கு பிறகு அந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று நேருவின் மகன் அருண் நேரு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். அதனால் இது தனது தந்தையை விட தனக்கு வைக்கப்பட்ட ஆப்பு. தன்னை வீழ்த்த அன்பில் மகேஷ் திரைமறைவில் வேலை செய்துவிட்டார் என்று அவருக்கு எதிராக வரிந்து கட்டி நிற்கிறாராம் அருண் நேரு. இந்த விவகாரம் தற்போது திமுகவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதோடு முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு காரணமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிதான். இவர் அனுப்பிய ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. அதனால் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று MK ஸ்டாலினிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளாராம் அமைச்சர் நேரு. என்றாலும் MK ஸ்டாலின் KN நேருவிற்கு எதிராக எப்படி அன்பில் மகேஷ் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது தெரியாமல் தடுமாறிக் கொண்டு வருகிறாராம். ஆனால் இந்த விவகாரம் தற்போது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் இதிலிருந்து அத்தனை எளிதில் அமைச்சர் நேரு வெளியில் வந்துவிட முடியாது என்றும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த 888 கோடி லஞ்ச விவகாரம் தந்தையின் தலைக்கு ஆபத்தை ஏற்படுத்தினால் அவருக்காக தான் அப்ரூவராகவும் அருண் நேரு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. MK ஸ்டாலின் களத்தில் இறக்கிவிட்ட பெண்கள் டீம். திமுகவில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. தற்போது பல ஊடகங்களும் 2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் MK ஸ்டாலினோ தனது கட்சியின் நிர்வாகிகள், சிட்டிங் MLAக்களுக்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை பெண்கள் மட்டுமே அடங்கிய ஒரு டீமை உருவாக்கி அவர்கள் மூலம் சர்வே நடத்தி வருகிறார். இந்த பெண்கள் டீம் தற்போது ஒவ்வொரு MLA தொகுதிக்கும் சென்று சிட்டிங் MLAவின் செயல்பாடு எப்படி உள்ளது, இது தவிர மற்ற திமுகவினர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை பொதுமக்களிடத்தில் நேரடியாக கருத்து கேட்டு வருகிறார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிட்டிங் MLAக்கள் தங்களை பற்றி யாரேனும் போட்டு கொடுத்து விட்டால் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஸ்டாலின் வாய்ப்பு தரமாட்டாரே என்பதற்காக அந்த பெண்களிடத்தில் நெருங்கி பழகி அவர்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து வருகிறார்களாம். தங்களை பற்றி கட்சி மேலிடத்தில் நல்ல விதமாக ரிப்போர்ட் கொடுத்தால் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்து தான் வெற்றி பெற்று வரும்போது திரைமறைவில் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்வோம் என்று டீல் போட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது.
இப்படி சிட்டிங் எம்எல்ஏக்கள் பெண்கள் டீமை தங்கள் வசப்படுத்தி வருவதால் ஒவ்வொரு ஏரியாக்களில் உள்ள திமுகவின் இளைஞர் அணியினர் கடும் கலவரமடைந்திருக்கிறார்கள். சிட்டிங் எம்எல்ஏ குறித்து இந்த பெண்கள் டீம் நல்ல விதமான ரிப்போர்ட்டை கட்சி மேலிடத்திற்கு கொடுத்து விட்டால் மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பளித்து விடுவார்களே, இளைஞர் அணியினருக்கு வாய்ப்பு கிடைக்காதே என்று இதுகுறித்து உதயநிதி ஸ்டாலினிடத்தில் முறையிட்டு வருகிறார்கள். அதோடு அந்த மகளிர் டீம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் தங்கள் சார்பில் கட்சியில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் நபர்கள் என்னென்ன குளறுபடி செய்கிறார்கள், மக்கள் மத்தியில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அவப்பெயர் உள்ளது என்பதையெல்லாம் பட்டியல் போட்டு தாங்கள் உதயநிதி மூலம் ஒரு ரிப்போர்ட்டை கட்சியின் மேலிடத்திற்கு கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்களாம். அந்த வகையில் தற்போது திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் புதிதாக தேர்தலில் போட்டியிட திட்டமிடும் இளைஞர் அணியினருக்கும் கடுமையான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒருவேளை இந்த பெண்கள் டீம் கொடுக்கும் ரிப்போர்ட் அடிப்படையில் ஏற்கனவே போட்டியிட்ட எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் 2026 தேர்தலிலும் மு.க.ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் இந்த இளைஞர் அணியினர் அவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த அளவுக்கு தற்போது திமுகவில் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு கடுமையான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, கோவையை ஸ்தம்பிக்க வைத்த தவேக ஆர்ப்பாட்டம். கரூர் சம்பவத்தினால் நடிகர் விஜய் அரசியலிலிருந்து பின்வாங்கி விடுவார் என்றுதான் சில கட்சிகள் கணக்கு போட்டனர். ஆனால் அவர் மறுபடியும் எழுந்து வர தொடங்கிவிட்டார். அந்த வகையில் நேற்று கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள். இதில் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணியினர் கலந்து கொண்டுள்ளார்கள். அப்போது மாணவி கூட்டு பாலியல் சம்பவத்தை கண்டித்து சோகம் எழுப்பியுள்ளார்கள். பல மகளிரும் கையில் பதாகைகளை வைத்திருந்ததோடு திமுகவுக்கு எதிரான கடுமையான கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றினால்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு கிடைக்கும் என்றெல்லாம் திமுகவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள். அதோடு கரூர் சம்பவத்தை போன்று ஏதேனும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கூட்டத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு டீமும் இந்த களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. இனிமேல் விஜய் கட்சியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்கு நடைபெற்றாலும் இந்த டீம் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ந்து களத்தில் இறக்கிவிடப்பட உள்ளார்களாம். கரூரில் ஏற்பட்டது போன்று இன்னொரு சம்பவம் ஏற்பட்டுவிடவே கூடாது என்பதற்காக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்துமாறு அந்த பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிட்டுள்ளாராம் நடிகர் விஜய். மு.க. ஸ்டாலின் செய்த வன்ம அரசியல். பிளாசிய விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அமைதியாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய விஜய், எங்களை அரசியல் செய்ய வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம்னு கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டசபையில எங்களுக்கு எதிராக வன்மத்தை கைக்கிருக்கிறார். எங்களை விமர்சிக்கும் விதமா மோசமான ஒரு அரசியலை அவர் செய்திருக்கிறார். எங்களோட குடும்ப உறவுகளை இழந்ததால இத்தனை நாளும் சொல்ல முடியாத வலியிலும் வேதனையிலும் நாங்க இருந்தோம். இப்படி நாங்க அமைதியா இருந்த நேரத்துல அர்த்தமற்ற அவதூறுகளை பரப்புகிறது இந்த திமுக. ஆனாலும் உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு சரியான குட்டு வச்சிருக்காங்க. அவசர கதியில தனிநபர் ஆணையம் அமைத்தது ஏன் அப்படின்னு நெத்தியடியா கேள்வி கேட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனிதாபிமான அரசியல் அறம் எதுவும் இல்லாம ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறார். அதிகார மமதியில அவர் ஆடும் இந்த ஆட்டம் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது. எந்த ஒரு கட்சிக்கும் விதிக்காத கட்டுப்பாடுகளை எங்களுக்கு மட்டுமே விதிச்சார். சட்டசபையில எங்களை பற்றி அவர் சொன்னது எல்லாமே வடிகட்டின போய். இது எல்லாமே எதுக்காக நடந்தது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். இதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் மறந்து விட்டார். இந்த திமுக ஆட்சி இழந்து மீண்டும் அறிவாலயத்துக்குள்ள ஒளிந்து கொள்ளும் நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூறியுள்ள விஜய், நாங்கள் தீவிர அரசியல் செய்யும் போது அரசியல் பேசாதீங்கன்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் கரூர் துயர சம்பவத்துல அமைதி காத்த போது இவர் எங்களுக்கு எதிராக வன்ம அரசியல் செய்கிறார். இதனால திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையிலான போட்டி இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த திமுகவை நிரந்தரமா வீட்டுக்கு அனுப்பும் வரை தவேகா ஓயாது என்று விஜய் ஆவேசமா பேசியிருக்கிறார்.